பாருங்கள், இதயத்தை பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நான் ஏற்கனவே ஒரு மணி 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிட்டேன். இதில் வந்து உயிர் உரங்கள், பொட்டாசியம், நம்ம பாசப்பருத்தி, இது எல்லாமே சூடமோன், இது எல்லாமே கலந்து ஒரு 5 உயிர் உரங்கள் நம்ம பாக்கெட் மொத்தமாக வச்சுருக்கோம். அதை நம்ம கலந்து 1 மணி நேரமாக இதை நல்லா கலக்கி நல்லா ஊற விட்டுட்டோம். இதுதான் விதை நேர்த்தி பண்ணுறது. இது பண்ணிட்டா நல்ல முளைப்புத்தன்மை இருக்கும். அதனால் இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டோம். எல்லாம் பெரிய பெரிய விதை தானே. பாருங்கள், எல்லாமே அவரைக்காய், தடியங்காய், சொரக்காய், வெள்ளரிக்காய், பீக்காய், இப்படி எல்லா விதமும் வச்சுருக்கோம். நாங்கள் ப்ளஸ் இதில் 2 அவரைக்காய் விதை போட்டுக்கலாம். இது வந்து நல்ல நீல அவரைக்காய், கொடி அவரைக்காய் விட்டுடலாம். ஓகே, லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அவ்வளோதான். சரி, பார்ப்போம். அடுத்த இத்தனை விதையுமே எல்லா செடியிலுமே போட போகிறேன். ஏன்னா ஒரு வேலை இருந்தால என்னால் இப்போ எல்லாம் எடுக்க முடியாது. போட்டு நம்ம அப்புறமா கூட காட்டுறேன். இது பாருங்கள், ஏற்கனவே நம்ம நாற்று விட்டு தான் விட்டுருக்கோம். அவரைக்காய் செடி தான் அதில் நிற்கிது. தழுக்குமோ இந்த காற்றுக்கு தப்பிக்குமோ தெரியாது. காற்று ஓவர் அடி அடிக்குது. இதில் நம்ம ஒரே ஒரு சொரக்காய் ஊனி விடுவோம். வருதா வரலையே தெரில, வந்தால் பார்ப்போம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து விதை என்ன பண்ணலாம்? அடுத்து இதுலேயுமே 2 சொரக்காய் விதை தான் இருக்குது. ஆமாம், இதில் ஆல்ரெடி அவரைக்காய் தான் வச்சுருக்கேன். அது வளரலை, ஒடிஞ்சிருச்சு. இதை பாருங்கள், கட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த கெட்டது அது எங்கே ஸ்ட்ராங்காக போகுது பாருங்கள். நம்ம அதனால் இதை 2 விதை போட்டுக்கலாம். சொரக்காயை போட்டுக்கலாம். ரொம்ப ஆழம் போடக்கூடாது, லைட்டாக 2 சொரக்காய் போடும். எல்லா விதையுமே 2 போடணும். எது முளைச்சி வருதோ அது தெரியாது இல்லையா. அதனால் இது 2 புடலங்காய் இருக்குது. நம்ம இதை பெரிய பக்கத்தில் போட்டுக்கலாம். புடலங்காய்லாம் முளைக்க ரொம்ப நாளாகும். ஒன்று போடும். இதுக்கு நம்ம ஆப்பிளோட வேர் வந்துருக்கு. இதில் போடவே கூடாது. நல்லா தள்ளி போடுங்க, வேர் இல்லாத இடத்துல போடுங்க. பாருங்க, இதுலேயுமே இந்த ஆப்பிள் செடியில் வேர் இருக்குது, அதுக்குள்ள போடக்கூடாது. இதான் நம்ம கொடி தானே போடுறோம் அப்படின்ட்டு நம்ம போடுறோம். எல்லாத்துலேயும் வேர் இருக்குது. சரி, இல்லை ஒன்று போட்டுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முளைச்சோடனே நம்ம வேறு பேக் ரெடி பண்ணி அந்த பேக்கில் இதை நம்ம நட்டு விட்டுக்கலாம். ஏன்னா இந்த பேக்கில் வந்து இதுக்கு சத்து கிடைக்காது. எல்லாத்தையும் இதில் போட்டோம்னா முளையிறதுக்காக மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டிங் பியூட்டிஃபுல்லாக ஊற்றுல 10 நாளுக்கு முன்னாடி பண்ணணும். மூட்டோட பிடுங்கிக்க. நம்ம கீரை கொட்டையில் இந்த கீரை நம்ம எப்படி ஓகே பிடுங்கி விட்டுருவோம். ஓகே, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக மண் போட்டுக்கலாம். நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன், ஒரு கையில் தான் பண்ண முடியும்.
நட்டி விட்ருக்கோம் நாற்று. ஓகே, வளருதா இல்லைன்னா அப்புறமா பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க, தெளித்து விட்டால் போதும். நம்ம யாருக்கும் ஆல்ரெடி தொட்டில் தண்ணி தெளித்து ஊற்றி தான் வச்சுருக்கோம், அதனால் தெளித்து விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிறைய வேறு போட்டிருக்கோம். நம்ம அதை கொஞ்சம் வளர்த்த உனக்கு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு காற்று வராது, சூப்பர் காற்று. அப்புறம் பெரிய டப்பு தான் சுட்டு பொடி வச்சுருக்கோம். காற்றுக்கு எல்லாமே சாஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் வெள்ளை போட்டு வச்சுருக்கோம். வளர்ந்து வந்துருக்கான காற்று கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். பாருங்க, அடியில் ஏதோ கவர் பார்த்தீங்கன்னா பிளேடு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெமன் பேக்கில் போட்டு வச்சுருக்கோம். அப்படி கூட ஒன்று கூட பாக்கெட் இதாக தான் ஆகும். நம்ம இந்த பேக் இருங்க, நல்லா தோண்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இதான ஒத்தையில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வீடியோ எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நட்டது ரொம்ப கடுமையான வேறு எப்படி இருக்கும் நம்மளுடைய வெண்டைக்காய் நாற்று. சரி, இதை அப்படியே பிடிங்கிடலாம், விட்டுடலாம். நல்லா வேர் விட்டு வந்துட்டு ஓகே வச்சுட்டேன். அப்படியே மண்ணு போடுவேன். இது ஒரு வெண்டைக்காய் தான், ஐயோ கையில் குத்திடுச்சு. ஓகே, வரதலைன்னு பார்ப்போம், நட்டு விடுவோம். மண்ணை லேசாக போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் நடவு பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் நம்ம நட்டுட்டோம். பார்த்தீங்களா, விதை இருக்குது, அது நம்ம இதுதான் வெண்டைக்காவோட விதை பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அதில் நம்ம போட்டு விடுவோம். வந்தால் ஓகே தான். இதில் ஏதாட்டும் ஒன்று தான் பிழைக்கும், எல்லாம் பிழைக்காது. கையில் ஏதோ குத்திடுச்சு. இந்த காற்றுக்கு எதுவும் பிழைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காற்று ஓவராக அடிச்சுட்டு இது நம்ம சீன்ற வைக்க தான் முடியும். ஏற்கனவே நம்ம அதுமாதிரி விளைய வச்சு சீன்ற வைக்க இதை போட்டு வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நட்டி விட்டுருவோம். வரதை நம்ம அடுத்த வேலையில் பார்ப்போம். எப்படி இன்றைக்கி ஆடிக்கு நம்ம கொஞ்சம் விதை போட்டோம்.
மண் வந்து நல்ல மண். இந்த பாருங்கள், நான் வெறும் தண்ணி மண்ணை போட்டு எந்த விதையுமே போடலை. ஆனால் எல்லா நாற்றுக்கிழமே முளைச்சிருக்கு. இது வந்து கத்திரிக்காய் நாற்று. இந்த மாதிரி எல்லாமே பழைய மண் கலவையில் வந்து முளைச்சிருக்கு. பழைய தொட்டி தான் இது, வந்து காஞ்சிருச்சு. நம்ம போன வருஷம் வச்ச இது அவரைக்காய் செடி காய்க்கவே இல்லை. சரி கம்பு காக்காட்டு நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேறப்பெல்லாம் நல்லா நம்ம கொத்தி விட்டுக்கலாம். எடுக்கலை, இதுக்கு கம்புக்காக இருக்கலாம்ட்டு நம்ம புதுசு செடி படர்ந்து அதில் விட்டுறலாம்னு சொல்லிட்டு இது வளரக்கூடாதுங்கிறதுக்காக வேறப்பெல்லாம் நல்லா நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இது வளர்ந்துச்சுன்னா சத்து எடுத்துக்கணும். அதனால் புதுசாக போட போகிறனால நம்ம இதில் உள்ள வேர் தான், வேர் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிடுங்கி வச்சோம். அப்படி நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு எடுத்துருக்கோம். வேப்பம் புண்ணாக்கு, உயிர் உரம் கொஞ்சம் போடுவோம், ஒரு 2 ஸ்பூனோட போடுவோம். அது கூடவே இது நல்லா மக்கிய தொழு உரம், கொக்கப்பிட்டு, இது எல்லாத்தையுமே கலந்து வச்சுக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம கலந்துட்டோம். கலந்துட்டு இதை சேர்த்தலாம். இப்போ இதனால் நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம புதுசாக இதை ஒரு விதை போடலான்னு பார்க்குறேன். இது ஏற்கனவே அவரைக்காய் செடி போட்ட செடி, இதை மாற்றி போடலாம். மாற்றி நம்ம அதில் ஒரு உரம் போடலாம், விதை போடலாம். கொஞ்சம் இல்லாமல் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். வாளியில் நல்லா கோரி வச்சுருக்கோம். நான் தண்ணி எடுத்துகிட்டு வைக்கலாம். நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம் அடியில் போகிற வரைக்கும். நமக்கு ஃபுல் மண் நனையணும். அதனால் மண் நனைஞ்சு கீழே தண்ணி போகிற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போய் விட்டுடலாம்.